திரு பழனி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிறப்பாக கைத்தட்டி கல்லூரி பேராசிரியர் அவர்களுக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். மீண்டும் அனைவரையும் அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். சான்றிதழ் பட்டம் வாங்கணும் அப்படிதான். பட்டமா சான்றிதழ்? சான்றிதழா பட்டம்? சான்றிதழ். அதாவது இந்த திறன் பட்டமளிப்பு விழா மேல அதுதான் தலைப்பு. நமக்கு திறன் மேம்பாட்டுக்கான பட்டமளிப்பு விழா. யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் நான் கையில காட்டுறதுக்கு முன்னாடி எதிர்த்து சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த கான்வெகேஷன் அல்லது பட்டமளிப்பு விழா எதற்காக நடத்தப்பட்டது? முதல்ல எதற்கு நம்ம எல்லாத்தையும் இங்கே கூட்டி வைக்கணும்? சுவாமி அவர்கள் வந்து நம்மளுடைய நாச்சிமுத்து சார் அவர்கள் பாலகிருஷ்ண சார் எல்லாம் அழைத்து எதற்கு இத்தனை பெரிய கூட்டத்தை கூட்டு எல்லாம் பயிற்சி முடிச்சாச்சு இல்லையா? அங்க நீங்க சான்றிதழ் வாங்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏன் உங்களை எல்லாம் இங்க அழைத்திருக்கிறார்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லலாம். அதாவது நானே சொல்லிடுறேன், இந்த பட்டமளிப்பு விழா இருக்கு இல்லையா, திறன் பட்டமளிப்பு விழா அல்லது பட்டமளிப்பு விழா, நீங்க காலேஜில் போய் டிகிரி வாங்கினாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்தில் பட்டம் வாங்கினாலும் சரி, அந்த பட்டமளிப்பு விழாக்கு வந்து ஆங்கில சொல் வந்து கான்வெகேஷன் இல்லையா? இதுல ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்கா? பட்டமளிப்பு விழாக்கு இல்லை. இந்த கான்வெகேஷன்ங்கிற சொல் வந்து எங்க உருவாச்சு அப்படின்னா, இது நம்மளுடைய ஆங்கில வேர்டு வந்து இது இங்கிலாந்துக்காரன் பிரிட்டிஷ்காரன் காயின் பண்ண வேர்டு கிடையாது. எல்லா ஆங்கில வார்த்தைகளையும் மெஜாரிட்டி ஆஃப் தி வேர்ட்ஸ் வந்து காயின் பை லாட்டின், அதாவது கிரேக்கர்கள் தான் இந்த வார்த்தைகளை உருவாக்கியிருக்காங்க. கான்வெகேஷன் அப்படின்னா கிரேக்க மொழியில இதோடைய அர்த்தம் என்னன்னா பட்டம் வழங்கும் விழாக்கு பேரு கான்வோ கேர்னு அர்த்தம். கான்வெகேஷன் இல்ல, கான்வோ கேர். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மிக சிறப்பாக மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சர் குன்றக்குடி மக்கள் கல்வி நிலையம் நடத்தும் சான்றிதழ் வழங்கும் விழா பட்டமளிப்பு விழா. இந்த கூட்டத்திற்கு மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகியவை இணைந்து நடத்துகிற திறன் பட்டமளிப்பு விழாவில் இன்றைக்கு பட்டமளிக்கிற இந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற மக்கள் கல்வி நிலையத்தின் தலைவர் திரு கே நாச்சிமுத்து அவர்களே, ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் எல்லா பணிகளிலும் இரண்டர கலந்திருக்கிற பாராட்டுதலுக்கு பெருமைக்குரிய ஐயா டாக்டர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவரும் குன்றக்குடி ஆதீனத்தினுடைய மக்கள் நலப்பணிகளில் இணைந்தவரும் குன்றக்குடி ஆதீனத்தின் இயற்கை வேளாண்மையை வளர்ப்பதிலும் முன்னெடுத்து செல்வதிலும் எங்களுக்கு ஆலோசகராக செயல் வீரராக விளங்குகிற அன்புக்குரிய டாக்டர் செந்தூர் குமரன் அவர்களே,
தகுதியின் அடிப்படையில் தான் மெரிட் பேஸ்ல தான் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். எந்த பரிந்துரையும் இருக்காது. அப்படிப்பட்ட கல்விக்கு போட்டி கதவு திறந்திருக்காரு. கல்லூரி வாசல் கதவுகள் எல்லோருக்கும் திறந்து விடப்படாத காலத்தில் தட்டு தடுமாறி கல்லூரிக்குள்ள போனோம். அங்கு படிப்பதற்கும் நிறைய சிரமங்கள், பயணத்தின் தூரம், எல்லா சிரமங்களையும் கடந்து முதல் மேல்நிலை தேர்வு எழுதுகிற மாணவர்கள் +2 சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பேட்ச் முதல் +2 சிஸ்டம்ன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாத்தியார்களுக்கே பாடம் தெரியாது. எல்லாருமே பட்ட வகுப்பு தான் படிச்சிருப்பாங்க, மார்க்ஸ் தான் போவாங்க. அதிலும் அறிவியல் பாடத்திட்டத்தை படிக்கிறவர்களுக்கு போதுமான வகுப்பறைகள் இருக்காது, போதுமான ஆய்வுக்கூடங்கள் இருக்காது. அதையெல்லாம் கடந்துதான் கல்லூரி வாசல் கதவை தட்ட வேண்டும். கல்வியல் படிக்க ஆசைப்பட்டேன், பிஎட் படிக்க, நிறைய பிஎட் படிக்க நிறைய இடத்த போய் கதவை தட்ட கிடைக்கல. அப்பதான் இந்த தனியார் கல்வியல் கல்லூரி கிடையாது, ராமநாதன் மாதிரி தனியாக நடத்த முடியாது. கல்வியல் கல்லூரி படிக்க ஆசைப்பட்டு 2-3 ஆண்டு பிரேக். ஏன்னா சிக்ரியில் ஒரு நெப்ரசன் கோர்ஸு, லெட்டாசிக் பேட்டரி டெக்னாலஜி கோர்ஸு, அப்புறம் திருநகர் பாண்டியநாடு கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல டிப்ளமோ கோர்ஸ். அதே டிப்ளமோ கோர்ஸ் படிக்க போறப்ப அது சான்றிதழ் பட்டமா இருந்துச்சு. சான்றிதழ் பட்டம் என்னாச்சு, திடீர்னு அறிவிச்சாங்க. மெரிட்ல நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு பணமும் கட்டியாச்சு. ஆனா மெரிட்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு பணம் கட்டின அந்த வகுப்பை உடனே மேல் மட்டத்துல இருந்து கேன்சல் பண்றாங்க. யாருமே நேரடியா அப்பாயின்மெண்ட் போடக்கூடாது, எங்களை வந்து பார்த்து பரிந்துரை கடிதம் வாங்கிட்டு போனாதான் அப்பாயின்மெண்ட். ஆக தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட பட்டியல் வெளியிடப்பட்ட அந்த பட்டய வகுப்பு ரத்து செய்யப்பட்டது. அந்த பட்டியல் ரத்து செய்யப்பட்டது. பிறகு போராடி போராடி அங்க போய் உள்ள சேர்ந்தோம். அது ஒரு இப்படி கால இடைவெளிக்கு பிறகு கல்வியல் படிக்கிறதுக்கு ஆசை. பிஎட் தொலைதூர கல்வி படிக்கிறதுக்கு ஒரு சான்றிதழ் வேணும். அந்த சான்றிதழுக்காக குன்றக்குடி தனிமை கையில் மேல்நிலை படிக்க நான் வளர்ந்தேன். அப்பெல்லாம் சன்னிதானத்தை எளிமையா பார்க்கிற முடியாது. நம்மள மாதிரி போய் பார்க்கறதுக்கு ரொம்ப பயம், யாரும் பயப்படுவாங்க. பள்ளிக்கூடம் போய் அங்க உட்கார்ந்தே இருந்தேன் 4 நாட்கள். நமது ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாசல்லே உட்கார்ந்து 4 நாள் இருந்து எல்லாம் தருவம் சொல்லி கிடைக்காம போயாச்சு. பிறகு கல்வியல் படிப்புக்கு தேர்வு எழுதி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் அஞ்சல் படிக்க நம்ம இந்த சான்றிதழ் இல்லாமலேயே தேர்வு வெற்றி பெற்று சேர்ந்தோம். அது வேறு விஷயம். நமக்கு கல்வியல் படிக்க வாய்ப்பு கிடைக்கல. நமது மகா சன்னிதானத்தின் நூல்களை நாட்டுடைமையாக்குறாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் அதற்கான தொகை கிடைத்தது. இதை கல்வியல் கல்லூரியை, குறிப்பாக பெண்களுக்கான கல்வியல் கல்லூரியை நமது பகுதியில் உருவாக்க வேண்டும் என்றுதான் நமக்கு கிடைப்பதற்கு சிரமப்பட்ட அந்த கல்வியல் படிப்பை, பிஎட் எஜுகேஷனை எல்லா ஏழை பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்றுதான் அந்த விதை மூலதனத்தோடு நாம் பல தொகைகளை சேர்த்து அந்த கல்வியல் நினைச்சு பார்த்தோம். மகாசன்னிதானம் பெண்கள் 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 முன்னேற்றம் தான். இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகளில் எல்லோருக்கும், குறிப்பாக பாலித்தீன் தொழிற்சாலையில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதல் முறையாக திரு செல்லையா இன்ஜினியர் ஜெயராஜன் அவர்களுக்கு சுவாமி சிறப்பு செய்கிறார். வேளையில் நான் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளாமல் நீங்கள் விரைவாக பட்டம் பெற்று உங்கள் இல்லத்திற்கு திரும்புவதற்கு வழிவகுத்து சில செய்திகளை சொல்லிவிட்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சி. நம்முடைய மக்கள் கல்வி நிலையம் தோற்றம் 2002ஆம் ஆண்டு. அப்போது மக்கள் கல்வி நிலையத்திற்கான விண்ணப்பத்தை தயார் செய்து நம்மிடம் ஒப்புதல் பெற்று அனுப்பியவர்
அன்றைக்கு குன்றக்குடி ஆதீன கல்வி நிறுவனங்களை மேற்பார்வை செய்த முன்னாள் கல்வி அலுவலர் ஐயா S.V. சண்முகம் அவர்கள். இந்த விண்ணப்பம் முதலில் அனுப்பப்பட்டது முதியோர் கல்வித்துறை என்று சொல்லக்கூடிய மற்ற கல்வித்துறை சாராத பெருமக்களுக்கு பள்ளிகளுக்கு சென்று முறை சார்ந்த கல்வி கற்க முடியாதவர்களுக்கான துறையின் கீழே இருந்தது. அப்போது அனுப்பப்பட்ட பிறகு நிறைய நமக்கு வினாக்கள், நிறைய ஆய்வுகள், அதற்கெல்லாம் மேலாக ஆய்வுகள் அனைத்தும் முடித்து 2002ஆம் ஆண்டில் நமக்கு மக்கள் கல்வி நிலையம் தொடங்குவதற்கு ஒப்புதலை நாம் சென்னையில் இருக்கிற போது நேரடியாக வந்து தந்தவர். அவர் களக்காடை சேர்ந்த இந்த கல்வித்துறையினுடைய இயக்குநராக இருந்த களக்காடை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய நண்பர். அவர் பீர் முகையின் என்று சொல்லக்கூடியவர். அவர் சொந்த ஊர் களக்காடு, இஸ்லாமியர் தான். ஆனால் நமது ஆதீனம் நடத்துகிற அந்த மக்கள் கல்வி நிலையத்தை தொடங்குவதற்கு வித்திட்டவர், அன்றைக்கு கல்வித்துறையின் மூலம் ஒப்புதலை பெற்று தந்தவர் பீர் முகையின் என்ற களக்காட்டை சேர்ந்த மிகப்பெரிய மாநில கல்வித்துறை அலுவலர். எதற்காக என்றால், அவர் களக்காட்டில் நமது ஆதீனம் ஒரு பெண்களுக்கான கல்வியை நடத்துகிறது. களக்காடு கோபதி அருள்நெறி மகளிர் மேல்நிலை பள்ளி என்று அது ஒரு பின்தங்கிய கிராமம். அங்கு பெண்களுக்கான கல்வியை மிகச் சிறப்பாக அந்த கல்வி நிறுவனம் நடத்துவதை அவர் களத்தில் நேரடியாக கண்ட அந்த ஊரை சேர்ந்தவர். அதனால் உடனடியாக நிச்சயம் நம்முடைய ஆதீனம் அதை சிறப்பாக செய்யும் என்று அன்றைக்கு முதியோர் கல்வித்துறை என்று இருந்த வயது வந்தோருக்கான கல்வித்துறையைச் சேர்ந்த கல்வித்துறை இயக்குனர் பீர் முகையின் அந்த வாய்ப்பினை நமக்கு அளித்தார். பிறகு இது மத்திய அரசினுடைய மனிதவள மேம்பாட்டு துறையின் கீழ் இயங்கியது. அதற்கு பிறகு தற்பொழுது ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய துறையின் கீழே இயங்குகிறது. தொடர்ந்து இந்த நிறுவனம் 2002இல் இதன் முதல் தலைவராக நாம் பொறுப்பேற்கிறோம். எல்லாவற்றுக்கும் நமக்கு உறுதுணையாக ஐயா டாக்டர் கே பாலகிருஷ்ணன். டாக்டர் கே பாலகிருஷ்ணன் என்பவர் நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த அங்கியை பற்றி நம்ம டாக்டர் செந்தூர் சொன்னாங்க. இந்த அங்கியை அணிந்து கொள்வதற்கு குறிப்பாக இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே முதல் தலைமுறை பட்டதாரி. ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா ஊரு மிக பின்தங்கிய பகுதி, நட்டக்குடி குக்கிராமம். அப்பா அதிகம் படிக்கல, சின்ன பள்ளிக்கூடம் தான். அவர்கள் பரம்பரையில் முதல் தலைமுறை பட்டதாரி ஐயா டாக்டர் கே பாலகிருஷ்ணன். அவர் பட்டமளிப்பதற்கு இன்றைக்கு சிக்ரி அதன் மகத்தான சாதனைகளில் ஒன்று குன்றக்குடி ஆதீனத்தினுடைய கிராமமாகிய குன்றக்குடியினுடைய வளர்ச்சி பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தது. அதற்கு முழுமையான பின்புலமாக பேக் போன் என்று சொல்லக்கூடிய முதுகெடுப்பாக அம்மையார் டாக்டர் இந்திரா காந்தி அம்மையாரால் பாராட்டப்பட்ட அந்த திட்டத்திற்கான வளர்ச்சி பணிக்கு ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல் உழைத்தவர் தான் டாக்டர் கே பாலகிருஷ்ணன். அடுத்து டாக்டர், நீங்க குறிப்பா செந்தூர் குமரன் சார் சரளமா பேசுவார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் வல்லமை பெற்றவர், அறிவியல் துறையில் ஆழங்கால் பட்டவர், தோட்டக்கலை துறையில் தனி நிபுணத்துவம் பெற்றவர். அவரால் தான் மக்கள் கல்வி நிலையம் எங்க இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். விவசாயிகள் தேடி வந்து வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது டாக்டர் செந்தூர் குமரன் நடத்துகிற தலைமை தாங்குகிற குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையம் தான். இது வரவிடாமல் பண்ண நிறைய தடை இருந்துச்சு. வேளாண் அறிவியல் நிறைய நமக்கு சவால். சன்னிதானம் மறைஞ்சிட்டாங்க, அவங்க வித்துட்டு போனாங்க, விதை வித்துட்டாங்க. ஆனா அது வளருமா வளராதான்ற சந்தேகம். அந்த நேரத்தில் நமக்கு நிறைய கண்டிஷன், அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த வேளாண் அறிவியல் நிலையத்தை கொண்டு வருவதற்காக நமக்கு முழுமையாய் அந்த பணியை செய்வதற்கு நாம் களப்பணி ஆற்ற வேண்டியது.
அந்த வகையில் வேளாண் அறிவியல் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். தரிசு நிலங்களை எல்லாம் நாம் மேம்படுத்துவதற்கு மிகச்சிறந்த முறையில் நமக்கு உறுதுணையாய், ஆலோசகராய், செயற்களத்து பணியாளராக டாக்டர் செந்தூர் குமரன் இருக்கிறார். அவரும் அவர் குடும்பத்தில் முதல் பட்டதாரி. அப்பா இடைநிலை ஆசிரியர். அந்த குடும்பத்தில் முதல் பட்டதாரி. அவர் இந்த கவுனம் மாற்றுவது முதல் முறையாக அந்த தலைமுறையிலேயே. அவர்கள் தலைமுறை நீங்க டெரிட்டோரியல் சார்ட்னு சொல்லுவாங்க, பரம்பரை சார்ட். அதுல எடுத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைமுறையில ஐயா டாக்டர் பாலகிருஷ்ணன், ஐயா டாக்டர் செந்தூர் குமரன், நமது நாச்சிமுத்து விவசாய குடும்பம். அப்பாவுக்கு சுத்தமா படிப்பு இருக்காது இல்ல. அவங்க அப்பாவை நான் நேரம் பார்த்திருக்கேன். அவரை மாதிரியே உயரமா முரட்டா இருக்காரு. விவசாயி கலனி தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க படிப்பெல்லாம் விவசாயம். அதுலயும் தமிழ்நாட்டுக்கு நீங்க நம்ம பகுதியில சேட்டலைட் ஸ்டடி தண்ணி மேலே இருக்கு. மிக ஆழமான அடவில் தண்ணீரை தேடி தங்கத்தை போல தேடுகிற நிலையில் இருப்பது ஒட்டஞ்சத்திரம் பகுதி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அங்கிருந்துதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வெளியேயும் காய்கறிகள் ஏற்றுமதி செய்வது ஒட்டஞ்சத்திரம். எப்படி தஞ்சாவூரை நாம் நெல் வயல் என்று சொல்லுகிறோமோ அதை போல தமிழ்நாட்டிற்கும் வெளிமாநிலங்களுக்கும் காய்கறி செல்வதற்கு ஒரே இடம். நாச்சிமுத்து போன்றவர்கள் வேலை செய்யறப்ப அவங்களாம் உடனே அந்த அரசு கிடைக்கல. பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டாங்க. ஊதியமே இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பிரான்மலையில் வேலை செய்த நாச்சிமுத்து, கருப்பசாமி, சென்னிமலை, ராமராஜன் 4 ஆசிரியர்கள். ஆனா முதுகலை பாடம் எடுத்தாங்க. மாணவர்களை 100% தேர்ச்சி பெற வைத்தாங்க. பள்ளிக்கூடத்து பெஞ்சில தான் படுத்திருப்பார் நாச்சிமுத்து. ஏறத்தாழ 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அந்த பள்ளிக்காக அர்ப்பணித்தார். அதுல ஒரு சாதனை என்னன்னா, சாதனை நினைச்சவங்க பட்டல ஒரு ஏழை பையன்கள், எல்லா பிள்ளையும் அவங்களுக்கு ஏழை பிள்ளைகள் தான். அவருக்கு படித்த ஒரு மாணவன் ஐசிஏஆர்ல ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அதை விட ஒரு பையனுக்கு வீட்டுல பிரான்மனையில 93 அந்த பையனுக்கு வீட்டுல கரண்ட் கிடையாது, மின்சாரம் கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்குட்டாங்க. அதுவும் முழு நேரம் எரிய முடியாது, மண்ணெண்ணெய் வாங்க காசு இருக்காது. அம்மா தையல் மிஷினை வச்சு ஜீவனம். அம்மா தையல் மிஷினை வைத்து ஜீவிக்கிற அப்பா இல்லாத அந்த பையனை எம்பிபிஎஸ் படிக்க வைத்த பெருமை ஆச்சு. அப்பெல்லாம் நீட் தேர்வு கிடையாது. அவன் தான் மாவட்டத்தின் முதல் மாணவன். ரொம்ப மிக கஷ்டப்பட்ட குடும்பம். மெடிக்கல் ஃபீஸ் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை கூட கட்ட முடியாது. அப்படியெல்லாம் உழைத்த ஆசிரியர் பெருமக்கள் அதில் நாச்சிமுத்து இருக்கிறார். அவரும் அவரது குடும்பத்தில் முதல் பட்டனர். அதே மாதிரி அடியனும் நமது குடும்பத்தில் நாம் தான் முதல் பட்டனர். பட்டம் வாங்குறதா நீங்க இன்னைக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள், தனியார் மையம், தாராள மையம், சுயநிதி கல்வி நிறுவனங்கள். 1980களில் +2 தேர்வு எழுதுறவங்க 4 லட்சம் பேர். நாங்க படித்தப்ப 1980களில் 4 லட்சம் பேர் மேல்நிலை தேர்வு எழுதுவாங்க. பாஸ் பண்றது 2 லட்சம் பேர் பாஸ் பண்ணுவாங்க. அப்படியே வடிகட்டுவாங்க. 2 லட்சம் பேர் தேர்வு செய்தாலும் பட்டப்படிப்புக்கு போறதுக்கு மதுரையில எல்லாம் எடுத்தீங்கன்னா 4 கல்லூரி தான். விரல் விட்டு எண்ணத்தக்க 4 கல்லூரிகள். பொறியியல் கல்லூரி 2 கல்லூரி தான். அதுலயும் மதுரையில ஒரே கல்லூரி, தியாகராஜன் பொறியியல் கல்லூரி. பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போற பெண்கள். அப்ப அவங்களுக்கு கூட அவங்க குழந்தைகளை பார்ப்பதற்கு காப்பகங்கள் கிடையாது. ஆனால் இந்த கிராமத்தில் வேலைக்கு செல்லுகிற, கிராமத்து வேலைக்கு செல்லுகிற பெண்களுக்கான குழந்தைகள் காப்பகத்தை நடத்தியது நம் மகாசங்கரான ஞானியார் மாதத்திட்டம். மாதத்தில் மகளிருக்கான விழிப்புணர்வு,
மகளிருக்கான விழிப்புணர்வு நோக்கிய பயணம். அதை போல மங்கையர்க்கரசியார் குழந்தைகளுக்காக. மங்கையர்க்கரசினா யார்? ஏதோ அது வெற்றி சொல்லல. மங்கையர்க்கரசின்ற பேரை சொன்னாலே அந்த பேரை யார் சொல்றாங்களோ அவங்க பாதங்களை, அவர்கள் கால்களை என் தலை தாங்குன்னு ஒருத்தர் சொன்னார். யாருன்னா அவர் தான் சேக்கிழார். சேக்கிழார் என்ன சொன்னார்? இந்த மங்கையர்க்கரசி யார்? இந்த மங்கையர்க்கரசி மாதரசி மங்கையர்க்கரசி மதுரை பாண்டிய மன்னனின் வாழ்க்கை துணை. பாண்டிய மன்னன் தடமாறி போகிறார், தமிழ் பண்பாட்டை விட்டு விலகிறார். அந்த தமிழ் பண்பாட்டை விலகி அவரை மீட்டெடுத்த பெருமை, ஞானசம்பந்த பெருமான் மூலம் மீட்டெடுத்த பெருமை மங்கையர்க்கரசி. அதனாலதான் சேக்கிழார் சொல்றார், மங்கையர்க்கரசியார் பெயரை யார் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் பாதங்களை என் தலை தான் என்று சொன்னார். இதெல்லாம் பெண்ணினத்தின் புரட்சிக்கு அடையாளம். மதுரையில தான் ஒரு பெண் கண்ணகி, அவளது கணவன் கோவலன் கொலை செய்யப்பட்டான். கொலை செய்தது ஆளும் அரசு. அநியாயமாய் கொன்று விட்டார்கள். அந்த பிணத்தை கிடத்திக்கு அவர் முதல் கேள்வி கேட்பா, மதுரையை பார்த்து. கோவலன் கொலை செய்யப்பட்டான். கண்ணகியோட கணவன் பிழைக்க வந்தவங்க சோழ நாட்டில் இருந்து வறுமையின் உச்சத்தில் பிழைப்பதற்காக பாண்டிய மண்டலத்துக்கு வர்றாங்க. வந்த இடத்துல நிரபராதிபதியாய் இருந்தவனை கொலை செய்து விட்டார்கள். விசாரிக்காமல் நடந்த கொலை, அநீதியின் மேல் நடந்த கொலை. அந்த பணத்தை கிடத்திட்டு அவர் முதல் கேள்வி கேட்பான், ஊரை பார்த்து கேட்பான், இந்த மதுரையில பெண்கள் இருக்கிறார்களா? கோவலன் கொலை செய்யப்பட்டதற்கும் அந்த ஊரில் பெண்கள் இருப்பதற்கும் என்ன காரணம்? இதுதான் காரணம். பெண்கள் வீட்டில் பாதி அல்ல, சமுதாயத்தில் பாதி, நாட்டில் பாதி. குற்றமற்ற சமுதாயத்தை அவர்களால் தான் உருவாக்க முடியும். அதனால்தான் ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கி தருகிற பொறுப்பு பெண்ணுக்கு இருக்கிறது. நல்ல பெண்கள் வாழுகிற நாட்டில் குற்றங்கள் இருக்காது, குறைகள் இருக்காது. சிறைச்சாலைகளுக்கும் காவல் மன்றங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் வேலைகள் இருக்காது என்று சொல்வார்கள். For every success man there is behind a woman. ஒரு வெற்றியாளனின் பின்புலத்தில் ஒரு பெண்மணி மறைந்திருப்பார். அப்படிப்பட்ட நிலைதான் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தேவை. நேற்று முன்தினம் கூட காரைக்குடியில் நீதித்துறை நடத்தியது பெண்களுக்கான விழிப்புணர்வு. அப்படிப்பட்ட நிலையில் நம் மக்கள் கல்வனை ஆற்றிய பங்களிப்பு சார் அருமையா சொன்னாங்க. நம்ம பேராசிரியர் சையது உசேன் அவர்கள் எதுவுமே அவங்க மிகைப்படுத்தி சொல்லல, உள்ளார்னு சொன்னாங்க. ஐயா அவங்களுக்கு நல்லா பிடிக்கும், அருமையா சொன்னாங்க, யதார்த்தத்தை சொன்னாங்க. எத்தனை பெண்கள் பட்டம் பெற்று, தையல் பயிற்சி பெற்று, வேலை வாய்ப்பை பெற்று, ஏன்னா வீட்டை விட்டு அவங்க வெளியே வராதவங்க, அவங்களுக்கு அப்படியான ஒரு பயிற்சி ஒன்று கிடைத்து ஒரு பகுதியே முன்னேறுகிறது என்றால் மக்கள் கல்வி நிலையத்தின் உமன் எம்பவர்மெண்ட் என்பதற்கான பங்களிப்பு இதுதான். நம்ம நிறைய பேச வேண்டாம், செயலின் மூலம் சாதிக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி பெண்கள் தான் அதில் அதிகமாக 100க்கு 100 பேர் பயன்படுத்துகிறார்கள். நேரத்தை வீணாக்காமல் முழுமையாக பயன்படுத்துகிற இவர்களை பாராட்டி மக்கள் கல்வி நிலையம் தருகிற சார்பு என்பது வீட்டுக்கூரைக்கிடையே இருந்து தன்னுடைய முன்னேற்றத்தை. ஏன்னா ஒரு காலத்துல சிறு தொழில்களை வளர்த்த இந்த கிராமம் சிறு தொழில்கள் வளர்ச்சிக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கு ஒரு காரணம் தனியார் மயம், தாராளமயம், உலகமயமாக்குகிற போது பெருந்தொழில் நகரங்கள், சிறு தொழில் கிராமங்கள் போட்டி போட்டு முன்னேற பெரும் தொழிலதிபர்கள் குறுந்தொழில்களை விழுங்கி விடுவார்கள். அந்த நிலையிலே தான் இன்றைக்கு எவ்வளவோ முன்னேற்றங்களை பெற்றது. குன்றக்குடி மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றத்திற்காக பர்ச்சேஸ் பிரிஃபரன்ஸ், கூட்டுறவுத்துறையில் இயங்குகிற அத்தனை தொழில் நிறுவனங்களின் பொருள்களை பர்ச்சேஸ் பிரிஃபரன்ஸ், டெண்டர் வேண்டாம், கொட்டேஷன் வேண்டாம், நேரடியாக விற்பனை செய்து கொள்ளலாம், கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவை போட்டவர் அண்ணாலய முதல்வர் முத்தமிழர் கலைஞர். முதல்வர் கலைஞர் உத்தரவு போட்டார். வீட்டு கதவை தட்டோம், ஐயா என்ற பொருள் எங்களுடைய குன்றக்குடி கிராமத்து தொழில்கள்
நலிவடைந்து விட்டது. மூடு விழா நடத்துகிற நிலையில் இருக்கிறது. இதை மீண்டும் திறக்க வேண்டுமே, புத்துயிர் ஊட்ட வேண்டுமே என்று கேட்டபோது குன்றக்குடியில் ரத்து செய்யப்பட்ட, ஒரு காலத்தில் இருந்து ரத்து செய்யப்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களுக்கு, குன்றக்குடி உற்பத்தி நிறுவனங்களுக்கு, தொழில் கூட்டுறவு நிறுவனங்களில் உற்பத்தி செய்கிற பொருள்களை கொள்முதல் முன்னுரிமை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற அரசு ஆணையை 1999 வெளியிட்டவர் தமிழர் கலைஞர் அவர்கள். நிறைய போராட்டம். ஒரு தொழில்மயமான தொழிலை வளர்ப்பதென்பது சாதாரண தொழிலை நேரடியாக நடத்துகிற தனிநபர்களுக்கே சவால். பொது நிறுவனத்தில் தலைமை தாங்கி நடத்துகிறவர்கள் மிக கடினப்பட வேண்டும். அப்புறம் அந்த பழிபாவத்தெல்லாம் யாரு தலைமை பொறுப்பில் இருக்கிறாரோ அவர் தான் இவர்தான் மூன்றாம். ஆனால் அது மூடு விழாக்கு எத்தனையோ காரணங்கள். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய மக்கள் கல்வி நிலையம், அந்த நேரத்தில் தான் நமக்கு மக்கள் கல்வி நிலையம் கிடைத்தது. 2002 சிறு தொழில்கள் நலிவடைந்த நேரத்தில் சரி ஒரு தொழிற்சாலையா நடத்த முடியாது, தனிநபர் ஒவ்வொருவரும் தொழிற்சாலையா மாறலாம், சிறு தொழிற்சாலைகளை நடத்த இயலவில்லை. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனையும் ஐயா சொன்ன மாதிரி மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பது, நாள்தோறும் மீனை கொடுப்பதை விட மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பது என்ற சீன பழமொழிக்கு ஏற்ப எல்லோரும் தொழிலில் முன்னேறுவதற்கு, தனிநபர்கள் தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு, தகுதி வாய்ந்தவர்களாக உருவாக்குவதற்கு தான் மக்கள் கல்வி நிலையம். அதோடு இணைந்து பணி செய்வது நமது வேளாண் அறிவியல் நிலையம். அங்கே போனால் இந்த மண் பரிசோதனைகள் இருந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், வெட்டரி 3 இணைத்த துறையின் முன்னேற்றத்தை அங்கே காண முடியும். அது மாதிரி படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, பட்டப்படிப்பு படித்து வேலை வாய்ப்பு இல்லை. உடனடி வேலை வாய்ப்பிற்கு என்ன என்றால் ஐடிஐ தேவை என்று மகாசன்னிதானம் மறைந்த போது இளைஞர்களுக்காக, கிராமப்புறத்து இளைஞர்களுக்காக மிக குறைவான கட்டணத்தில் நடத்துகிற தொழிற்பயிற்சி நிலையத்தையும் மகாசன்னிதானத்தின் பேரில் நம்ம. அதை போல கல்வியியல் கல்லூரியில் நம்ம படித்த கல்வி, நமது கல்வியியல் கல்லூரியில் எல்லாருக்கும் உடனடியாக வங்கி கடன். முதல் 5 பேட்ச் 5 ஆண்டுகள் வங்கி தாராளமாக பயன்படுத்தி கையில் காசு இல்லாமல் கல்வியல் பட்டம் வாங்கி போனாங்க. எத்தனை ஏழை கற்பிணி பெண்கள், எத்தனை வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற பெண்கள் கல்வியல் சான்றிதழை பெற்றுத்தந்த பெருமை மகாசன்னிதானத்தின் பெயரில் நடக்கிற குன்றக்குடி அடிகளார் மகளிர் கல்வியல் கல்லூரி. அதனால் நீண்ட நேரம் நான் செலவழிக்காமல் பெண்கள் முன்னேற்றம் என்பதில் மக்கள் கல்வி நிலையம் செயல்தளத்தில் சிறப்பான முத்திரையை பதித்திருக்கிறது. அந்த பணிகள் தொடர மக்கள் கல்வி நிலையத்தினுடைய நிறுவனராக இருந்து நாம் ஆற்றுகிற பணிகளுக்கு உறுதுணையாக இருந்து மக்கள் கல்வி நிலையத்தில் ஏறத்தாழ 2 முறை தலைவராகவும் இருந்து குன்றக்குடி திட்டக்குழுவுக்கு பல்லாண்டு காலம் கிடைத்து இன்றைக்கு கூட ஐயாவுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் போய் குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு ஆங்கில கல்வி, எல்லா விதமான கல்வியையும் வளர்த்து கொண்டிருக்கிற ஐயா டாக்டர் பாலகிருஷ்ணனுக்கு நன்றி தெரிவித்து மக்கள் கல்வி நிலையத்தின் பணிகள் மிகச் சிறப்பாக தொடர அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா ஐயா ஆலோசனை சந்தியா சார் 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 இங்க பாருங்க ஒரு நிமிஷம் நீங்க வாங்க ஆப்பிள் அண்ணே